வானாகி மண்ணாகி வழியாகி ஒழியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனதென்றவரவரை கூத்தாட்டும் வானாகி நின்றாரை என் சொல்லி வாழ்த்துவேன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் பிரசித்தி பெற்ற ஜெயா தொலைக்காட்சியின் ஆனந்த ஆரம்ப நிகழ்வில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு, இறைவன் எங்கு இருக்கிறான்? இறைவன் எங்கு இருக்கிறான்? நான் தொடக்க பாடலே என்ன சொன்னேன்? வானாகி மண் மழை கடல் எல்லா இடங்களிலும் இருக்கிறான். அதனால்தான் ஒரு வரி உண்டு, அங்கிங்கனாதபடி எங்கும் ஆனந்த பூர்த்தியாய் இருப்பவன் தான் இறைவன். ஆனால் சில பேருடைய கூற்று எப்படி இருக்கின்றது? ஊதுபத்தியின் புகையில் சாம்பிராணியின் மனத்தில். எப்படி? ஊதுபத்தியின் புகையில் சாம்பிராணியின் மனத்தில். இல்லை இல்லை, நேவேத்திய பொருளில் ஆணவம் கண்மம் மாயை திறக்கின்ற அர்ச்சனை கூடையில் ஆண்டவன் இருக்கிறான். சில பேர் ஆலயத்தில் இருக்கிறது, சில பேர் கோயிலின் கர்ப்ப கிரகத்தில் இருக்கிறது, சில பேர் கல்லில் மண்ணில் மரத்தில் ஆண்டவன் இருக்கின்றான். அவரவர் தேவைக்கேற்ப ஆண்டவனை அவரவர்கள் உருவத்தில் கொண்டு வந்து வழிபாடு செய்கின்றார்கள். எல்லாம் சரி. அப்போ தூபதீப ஆராதனையிலும் கற்பூரத்திலும் கந்தகம் மணக்கக்கூடிய சாம்பிராணியிலும் சுவைமிகு உணவிலும் உண்டியலுக்குள்ளும் மட்டும்தான் ஆண்டவன் இருக்கிறானா என்றால் இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஆண்டவன் இருக்கின்றான். அரிது அரிது மானிடராய் பிறத்தலரிது, மானிடராய் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இறைவன் என்பவன் ஒளிந்திருக்கிறான். இது என்ன புதிய கதை என்று நீங்கள் கேட்கலாம். சில பெரிய மனிதர்களை பார்த்து நீங்கள் கோயில் கட்டுவதற்கு என்று பணம் கேட்டால் தருவார்கள். ஊரின் நடுவே குளம் வெட்டுவதற்கு என்றால் பணம் தருவார்கள். கோயிலின் திருத்தேர் என்றால் பணம் தருவார்கள். அதே பெரிய மனிதரிடத்தில் நீங்கள் ஏழை பிள்ளைகளின் கல்விக்கு, இல்லாத திருமண பெண்களின் திருமங்கல்யத்திற்கு, சில மருத்துவ உதவிகளுக்கு, சிலரின் மறுமண வாழ்க்கைக்கு, சிறுதொழில் தொடங்குவதற்கு, மருத்துவ உதவிக்கு என்று பட்டியல் போட்டால் அவர்கள் கையை பிசக்குவார்கள் அல்லது கைமடக்கி நன்றி சொல்லிவிடுவார்கள். காரணம், அவர்கள் நடமாடும் பக்தனை விட படமாடும் பரம்பொருளுக்குத்தான் செய்வார்கள். ஆனால் வாரியார் என்ன சொல்கின்றார்? நடமாடும் கோவில் மனிதன், படமாடும் கோவில் இறைவன். எப்படி? படமாடும் கோவில் இறைவன், நடமாடும் கோவில் மனிதன். ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய உதவி எப்படி இறைவனுக்கு ஆக முடியும்? வாரியார் சாமி தான் சொன்னார், போஸ்ட் பாக்ஸில் போடுற தபால் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகும், ஆஃபீஸில் போடுறது பாக்ஸுக்கு வராது. நீங்கள் ஒரு நல்ல மனிதனுக்கு செய்யக்கூடிய தொண்டு இறைவனுக்கு போகும். எப்படி? வாரியார் சாமியே எழுதுகிறார் பாருங்க, உளவியலா அப்படியே நெகிழ்ந்து போனேன். சில சமயங்களில் குளிர்காலங்களில் கூட கோடை வெப்பம் தனியாது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமே, செப்டம்பர் மாதத்தில் பகலில் தெருவில் போனால் கூட வெயில் உச்சி மண்டையை பழக்குது. கோடை காலத்தில் கிடைக்கக்கூடிய வெயிலை போல குளிர்காலத்திலும் சில சமயம் அமைந்துவிடும். ஆனால் பொருள் ஈட்டக்கூடிய ஆண் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து வெயிலில் சென்று வீடு வந்துபவன் கொஞ்சம் இளைப்பாறுவதற்கு ஏதேனும் குடிக்க கேட்டால் அவன் மனைவி 1000 வேலைகளை செய்து கொண்டிருப்பாள். ஆனால் அவள் வயிற்றில் பிறந்த மகள் அங்கென்றும் இங்கென்றும் ஓடி திறந்து தண்ணியில் சர்க்கரையை கிடைக்கி எலும்புத்தம்பழத்தை பிடைந்து இனிய ஜூஸ் என்று அப்பாவுக்கு கொடுத்து விடுவாள். மனமாற உண்ட அப்பா மகிழ்ச்சியோடு சென்று விடுவான். ஆனால் உள்ளிருந்த தாய் ஓடி வந்து தன் அன்பு மகளை, பாச மகளை உச்சி மோர்ந்து நன்றி சொல்வாள். காரணம் என்ன? கணவன் வந்து வெயிலில் திரிந்து பொருள் ஈட்டி வந்து ஏதேனும் கேட்டால் கொடுக்க வேண்டுவது இல்லத்தில் இருக்கக்கூடிய மனைவியின் வேலை. ஆனால் மனைவிக்கு பதில் அவள் மணிவயிற்றில் பிறந்த குழந்தை செய்தால் அதை கண்ணே மணியே முத்தே என்று முச்சி மோர்ந்து அவளை கொண்டாடுவது தாயினுடைய இயல்பு. காரணம், தான் செய்ய வேண்டிய வேலையை தன் மணிவயிற்றில் பிறந்த மகள் செய்தால் அவ்வளவு ஆனந்தம். அதுபோலத்தான் இந்த மண்ணுலகில் புவனேஸ்வரி தாயாக, இந்த மண்ணுலகின் ஜெகன்மாதாவாக, பராசக்தியாக இருக்கக்கூடிய புவனேஸ்வரியினுடைய பிள்ளைகள் மனிதர்கள் எல்லோருக்கும் உணவு கொடுப்பது, கல்வி கொடுப்பது, தொழில் கொடுப்பது, மருத்துவ வசதி செய்வது, இல்லாதவருக்கு ஈந்து கொடுத்து மகிழ்வது பராசக்தியின் வேலை.
அவள் செய்ய வேண்டிய வேலையை அவள் வயிற்றில் பிறந்த மனிதர்கள் செய்தால் அந்த தாய் பிள்ளையை உச்சிமோறுவதைப் போல செய்கின்ற நல்ல மனிதனை உச்சிமோர்ந்து பாராட்டுவாள் என்று கதையை வாரியார் முடிக்கின்றார். இறைவன் எங்கு இருக்கிறான் என்றால் ஒவ்வொரு இதயத்திற்குள்ளும் இருக்கின்றான். ஈர இதயத்தோடு கல்விக்கும் திருமங்கல்யத்திற்கும் கலை வளர்ச்சிக்கும் தொழில்துறைக்கும் மருத்துவத்திற்கும் மனிதநேயத்தோடு உணவக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இறைவன் ஒளிந்திருக்கிறான். இறைவன் ஒளிந்திருக்கக்கூடிய இடம் வெறும் கர்ப்பகிரகம் அல்ல, ஆத்ம சுத்தம் படைத்த ஆண்டவன் ஆகாயத்திற்குள் மட்டுமல்ல, நல்ல ஆத்மாவுக்குள்ளும் ஆனந்தமாய் ஒளிந்திருக்கிறான் என்கின்ற கட்டுரையை நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.